பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். தமிழினி கண்டெடுத்த நூலின் பெயர் என்ன? பாரதியார் பாடல்கள். இன ஒற்றுமையை வலியுறுத்த பாரதியார் கூறிய அறிவுரைகள் எவை? அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்கள, கிறிஸ்தவ குழந்தைகளோடு தினமும் விளையாட வேண்டும். யாரோடும் பகைமை கொள்ள கூடாது. எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்று அறிவுரை கூறினார். வெள்ளை நிறத்தொரு பூனை என்று பாடலினூடாக பாரதியார் கூற நினைப்பது யாது? எல்லோரும் ஒரு தாய் மக்கள். சுப்பிரமணிய பாரதியார் என்ற தலைப்பில் 5 வாக்கியங்கள் எழுதுக. சுப்பிரமணிய பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் திகதியில் பிறந்தார். அவர் இந்தியாவில் உள்ள எட்டயபுரம் என்ற ஊரில் வாழ்ந்தார். இவரது பெற்றோர் சின்னசாமி ஐயர் மற்றும் இலக்குமி அம்மாள் ஆவர். இவர் ஓடி விளையாடு பாப்பா போன்ற கருத்துள்ள பாடல்களை எழுதியுள்ளார். பாரதியார் 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி காலமானார். பாடத்திலிருந்து தெரிந்தெடுத்த சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புவோம். வண்ணங்கள் எனும் சொல்லினை ஒத்தொலிக்கும் சொல். நிறம் இடப்பெயர் சொல். அறை ஒற்றுமை என்பதன் எதிர்கருத்து சொல். வேற்றுமை அரவம் என்பதன் ஒத்தகருத்து சொல். உருவம் எண்ணம் என்பதன் பன்மை சொல். எண்ணங்கள். கீழே தரப்பட்ட நிகழ்வை பூரணப்படுத்துவோம். கலாமும் ராமுவும் மாணவர்கள். அவர்கள் பாடசாலை விட்டு வீடு செல்லும் போது பிள்ளைகளே என அழைக்கும் சத்தம் கேட்டது. உடனே அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அங்கே முண்டாசு கட்டி முறுக்கு மீசையுடன் கம்பீரமாக சுப்பிரமணிய பாரதியார் நின்றிருந்தார். மாணவர்கள் அவரை வியந்து பார்த்தனர். பாரதியார் அவர்களை நோக்கி, காலையில் எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என வழக்கப்படுத்திக்கொள் பாப்பாயூட் என்று பாடினார்.